அன்பர்களே, இறையடியார்கள் தம் உள்ளம் கரைபட்டிருப்பதை உணர்ந்து அதிலிருந்து விடுபட வேண்டுமே என்று பேராவல் கொண்டு இறைவனிடம் மனம் வருந்தி மன்றாடுகின்றார்கள். அப்படியா திருநாவுக்கரசர் தம்முடைய குறை எண்ணி மன்றாடுகின்ற ஒரு அற்புதமான செய்யுளை இன்று நாம் சிந்திக்கப் போகிறோம். பட்டினத்தடிகள் தாம் செய்ய தவறியதையெல்லாம் பற்றி நினைத்து பார்த்து இப்படி குறையுடையவனாக இருக்கிறேனே என்று மனம் வருந்தினார். ஆனால் அப்பர் தான் இப்படி செய்து கொண்டிருக்கிறேனே என்று எண்ணி அதற்காக மனம் வருந்துவதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், பேச்சொடு பேச்சுக்கெல்லாம் பிறர்தமை புறமே பேச கூச்சிலேன், ஆதலாலே கொடுமையை விடுமாறு ஓரேன். நாச்சொலே நாளும் மூர்த்தியின் நன்மையை உணரமாட்டேன். ஏச்சுள்ளே நின்று மெய்யே என் செய்வான் தோன்றினேனே என்று வருந்தி பாடுகிறார். பேசுவதெல்லாம், பேசுவது என்று வாயை திறந்தால் போதும். என்ன பேசுகிறேன்? மற்றவர்களை பற்றி குறை பேசுகிறேன். அவர்களுக்கு முதுகுக்கு பின்னால இல்லாத பொல்லாதவற்றை எல்லாம் சொல்லிக் கொண்டு பேசத் தொடங்கினால் புறணி பேசுவது. இதுதான் என் வாழ்க்கையிலே நான் பார்க்கிறேன். பேச்சோடு பேச்சுக்கெல்லாம் பிறர்தமை புறமே பேச கூச்சிலன், வெட்கப்படுவதே இல்லை. தயங்காமல் பிறரை குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன், புறணி பேசிக்கொண்டே இருக்கிறேன். கொஞ்சமும் வெட்கமில்லை, தயக்கமில்லை, கூச்சமில்லை. பேசுவது என்றால் புறணி பேசுவது. இப்படி இருக்கிறதுனால, கூச்சம் இல்லாததுனால, இப்படி பேசுகிறேனே என்று வருந்தாததுனால, அந்த கொடுமையை விடுவதற்கு எப்படி ஒரு மனசோட அதே விடாப்பிடியாக நிறுத்திவிட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வரமாட்டேன் என்கிறது. ஓரேன், நினைத்தே பார்ப்பதில்லை. ஆனால் நாச்சொலி, நாவினால் உன்னுடைய திருப்பெயரை சொல்லி 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 இடைவிடாது உன்னை புகழ்ந்து கொண்டாடி நன்மையை உணர மாட்டேன். அதனால் வரக்கூடிய நன்மையை நான் அனுபவிக்க காணோம். இடைவிடாத நாம ஜபத்தினால் நான் எவ்வளவு நன்மை அடைய முடியும்? ஆனால் அதையெல்லாம் நான் அனுபவித்து பார்க்கவில்லை. வாயை திறந்தால் போதும் புரணி பேசுவதுதான் வழக்கமாகிவிட்டது. இப்படி பிறரை குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறேனே, ஏசிக்கொண்டே இருக்கிறேனே, தூற்றிக்கொண்டே இருக்கிறேனே, இப்படி இருக்கிற நான் மெய்யே, உண்மையே, கடவுள் உண்மையானவர், நான் புறம் பேசி பொய்யானவற்றை பேசி மிகையாக பேசி குறைகளை திருத்து இப்படி பேசிக் கொண்டிருக்கிறேன். மெய் இல்லை, உண்மை இல்லை. ஆக உண்மையே உன் முன்னால் நான் இருக்கிற நான் இப்படி இருக்கிறேனே, நான் ஏன் தான் பிறந்தேனோ என்று வருந்துகிறதை பார்க்கிறோம். புரணி பேசுவது என்பது பெரும்பாலானவர்களுக்கு இயல்பாக இருக்கிறது. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். பேச்சொடு பேச்சுக்கெல்லாம் பிறர்தமை புறமே பேச கூச்சலேன், ஆதலாலே கொடுமையை விடுமாறோரேன். நாச்சொலி நாளும் மூர்த்தி நன்மையை உணரமாட்டேன். ஏச்சொலே நின்று மெய்யே என் செய்வான் தோன்றினேனே என்று சொல்லுகிறார். ஒருபுறம் புறணி பேசிக்கொண்டே இருக்கிறேன், அதை விட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. காரணம், புறணி பேசுகிறோமே என்று கூச்சப்படுவதில்லை, இந்த வெட்கம் இல்லை. இரண்டாவது,
உன்னுடைய திருப்பெயரை திருப்பி திருப்பி மீண்டும் 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 சொல்லி சொல்லி ஜபித்துக் கொண்டிருந்தேன் என்றால் இந்த புறம் பேசுவதை புரணி பேசுவதை நிறுத்தி விடுவேன். நான் உன்னுடைய திருப்பெயரை இடைவிடாமல் ஜபிப்பதும் இல்லை. இப்படி பிறரை குறை சொல்லிக் கொண்டே இருக்கிற இந்த குறை சேற்றுக்குள்ளே இருக்கிறேனே, இப்படி இருப்பதற்காக நான் பிறந்தேன், ஏன் பிறந்தேன் என்று சொல்லி மிக வேதனைப்படுகிற நிலையை பார்க்கிறோம். நம்மிலே பெரும்பாலானவர்கள் கூட புரணி பேசிக் கொண்டிருப்பதுதான் நம்முடைய பேச்சிலே அதிகமாக இருக்கும். ஆகவே கொஞ்சம் யோசித்து பார். இந்த புரணி பேச்சிலிருந்து நாம் விடுபட வேண்டுமே என்று ஆசைப்பட்டு அதற்கான முயற்சியிலே இறங்குவது நல்லது. வாழ்க.